உண்மையான திகில் ப்ரோ, உங்களை துரத்தும் ஜோம்பி அல்ல, இதைவிட குறைவான யதார்த்தம் கொண்ட எதையும் மீண்டும் விளையாட வேண்டியிருக்கும் என்ற எண்ணம்தான். கேளுங்க ப்ரோ, உங்கள் $1 பில்லியன் AAA ஸ்டுடியோக்களை மறந்துவிடுங்கள். கால் ஆஃப் டியூட்டி என்று சொல்லிக்கொள்ளும் வருடாந்திர மறுசுழற்சி குப்பைகளை மறந்துவிடுங்கள். நாங்க இப்போ நவம்பர் 25, 2025 அன்னைக்கு 2 முழுமையான பீஸ்ட்ஸ் பிரான்சில் உள்ள ரைசாட் ஸ்டுடியோ உருவாக்கிய மேட்ரிக்ஸ்குள் நிற்கிறோம். இது வெறும் விளையாட்டு இல்லை, இது பயங்கரத்தின் ஆவணப்படம். இது பாடி கேம். வியர்வையாய் ஈரமாகிய உள்ளங்கைகள், கீபோர்டில் அழுத்தும் கைகளோடு உண்மையான மன அழுத்தத்தை தூண்டும் யதார்த்தத்தை கொடுத்த ஒரே கேம் இதுதான். அந்த கிரெயின், அந்த லென்ஸ் சிதைவு, டிஸ்டார்ஷன், மைக் சத்தம், இது ஒரு தந்திலோபாய திகில் கனவின் மூல காட்சியை பார்ப்பது போல் இருந்தது. ஆனால் நேர்மையாக சொன்னால் அந்த தூய யதார்த்தம் ஒரு சாபத்துடன் வந்தது. பெர்ஃபார்மன்ஸ் ஆங்ஸைட்டி. ஃப்ரேம் டிராப்புகள், லாபி உரைகள், ஒரு ஜோம்பி கூட்டத்தை விட அதிக பயங்கரமானதாக உணர்ந்த திடீர் கிராஷ்கள். 250K சக்தி வாய்ந்த சமூகம் பாலிஷ் வேண்டும் என்று கத்தியது. டெவலப்பர்கள் என்ன செய்தார்கள்? அவர்கள் ஒரு ஹாட்ஃபிக்ஸ் கொடுக்கவில்லை, அவர்கள் ஒரு பரிணாம வளர்ச்சியை கொடுத்தார்கள். இந்த பெரிய அப்டேட் பாடி கேம் 2.0 FPS துறையில் இவர்கள் எரிந்துள்ள ஒரு போர் சவாலாகும். முக்கிய மோதல் ஜோம்பிகள் அல்ல, அது என்ஜின் தான். இந்த முழுமையான மேட்லாட்ஸ் என்ன செய்தார்கள் தெரியுமா? அவர்கள் வெறுமனே செட்டிங்களை மாற்றவில்லை, அவர்கள் முழு விளையாட்டையும் ஒரு வரியாக வலியுடன் அன்ரியல் என்ஜின் 5.2 அன்ரியல் என்ஜின் 5.5க்கு மாற்றினார்கள். இது ஒரு அப்டேட் இல்லை, இது ஒரு ஓபன் ஹார்ட் சர்ஜரி. சிரமத்தை பற்றி யோசித்து பாருங்கள். முக்கிய குறியீட்டை மீண்டும் எழுதுவது, லூமனை நிர்வகிப்பது, அந்த அழகான மனநிலை கொண்ட டைனாமிக் வெளிச்சத்திற்காக அந்த இருண்ட உட்புறங்களுக்கு தகுதியான திகிழை கொடுப்பது. நிலையின்மைக்கான ஆபத்து மிக அதிகமாக இருந்தது. ஒரு சிறிய குழு என்றால் வீழ்ந்திருப்பார்கள். அவர்கள் 6 மாதங்கள் தாமதித்திருக்கலாம், நாங்களும் குறை சொல்லி இருக்க மாட்டோம். ஆனால் அவர்கள் நெருப்பு வழியாக தள்ளினார்கள். அவர்கள் CPU GPU பேய்களுடன் சண்டையிட்டார்கள், வீராம் நுகர்வு அரக்கனை எதிர்த்து போராடினார்கள். நாங்கள் உண்மையாக விரும்பியதை வழங்க, தடங்களற்ற நிலையான கிராக்டு செயல்திறன். அதுதான் அவர்கள் வென்ற மோதல். விளையாட்டு இனி ஒரு மோசமான VHS டேப் போல இயங்கவில்லை, அது ஒரு உயர்தர சினிமா ரீல் போல இயங்குகிறது. டிரான்ஸ்ஃபர்மேஷன் கரடு முரடான யதார்த்தத்திலிருந்து திரவ திகிலுக்கு. பாடி கேமில் உள்ள முக்கிய உணர்ச்சி தேவை எளிதானது, சர்வைவல் அண்ட் கண்ட்ரோல். இந்த அப்டேட் அந்த உணர்ச்சி ஆழத்தை 2 கொடிய வழிகளில் வழங்குகிறது. முதலாவது புதிய வரைபடங்கள், CQB பவர் கன். இது மிகப்பெரிய வரைபடம், ஆனால் ஒவ்வொரு மூளையும் காற்றோட்டமின்றி இருக்கிறது. செங்குத்து நிலை, குறுகிய தாழ்வாரங்கள், இது உங்கள் ஃபைட் ஆர் ஃப்ளைட் எதிர்வினையை தூண்டுவதற்காக வடிவமைக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு குண்டு சத்தமும் ஒரு பீதி. ஆடியோ ஓவர்ஹால் காரணமாக இப்போது சத்தமாகவும் தெளிவாகவும் இருக்கும் ஒவ்வொரு காலடி சத்தமும் மாரடைப்புக்கு ஒரு கவுண்டவுன் டைமர். இரண்டாவது ஜோம்பி மோடு 2.0 ரீவர்க். அவர்கள் ஒரு ஜாங்கி பிளேஸ் ஹோல்டரை முழுமையான சர்வைவல் மோடாக மாற்றினார்கள். புத்திசாலித்தனமான ஜோம்பி வழிபாதை, கவசத்துடன் கூடிய ஸ்பிரிண்டர் வகைகள். இது இனி வெறுமனே இலக்கு பயிற்சி அல்ல மாமா, இது உண்மையான பயம். அதனுடன் சண்டையிட அவர்கள் உங்களுக்கு என்ன கொடுக்கிறார்கள்? வெடிக்கும் போல்ட்டுகளுடன் ஒரு கிராஸ்போ. அதிக ஆபத்து, அதிக வெகுமதி. ஒரு கொத்து ஸ்பிரிண்டிங் டெட் அருகில் அமைதியான போல்ட்டை பாய்ச்சுவதற்கு முன் நீங்கள் தவறவிடாமல் இருக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்யும் அந்த அமைதியான தருணம், அது சுத்தமான கலப்படமில்லாத அட்ரினலின். ஒவ்வொரு பதட்டமான தருணத்தையும் இந்த கேம் உணர வைக்கிறது. எதிர்பாராத ட்விஸ்ட், லோட் அவுட் சிஸ்டம் ரீவாம்ப். ஒரு புதிய ஸ்டாக் அல்லது 2ஐ நாங்கள் எதிர்பார்த்தோம், ஆனால் கிடைத்தது தர்க்கத்தை மீறும் ஒரு ஆயுத கிடங்கு. பிடிமானங்கள், காம்பன்சேட்டர்கள், நீட்டிக்கப்பட்ட மேக்குகள், ஒளியியல் ஸ்டாக்குகள். இப்போது நீங்கள் உங்கள் ஆயுதத்தின் உணர்வை ஆயிரக்கணக்கான சேர்க்கைகளில் தனிப்பயனாக்கலாம். அவர்கள் வெறுமனே அட்டாச்மெண்ட்டுகளை கொடுக்கவில்லை, அந்த அட்டாச்மெண்ட்டுகளுடன் ஸ்ட்ரெஸ்டு ரீலோட் அனிமேஷன்ஸை இணைத்தார்கள். இது அழகாக தேவையற்ற விவரம்தான், ஆனால் அதுதான் பேட்டர்னை உடைக்கிறது. இப்போது நீங்கள் வேர்ன் ஹவுஸின் பயங்கரமாக மறுவடிவமைக்கப்பட்ட உட்புறங்களில் பீதியடையும் போது நீங்கள் ரீலோட் செய்வதை குழப்பினால் அது உங்கள் தவறு. இங்கே டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்பது ஒரு வரையறுக்கப்பட்ட தந்திரோபாய ஷூட்டரிலிருந்து ஒரு ஆர்சனல் சிமுலேட்டருக்கு மாறியது. அவர்கள் எஸ்கேப் ஃப்ரம் டார்கோ ஆயுத வடிவமைப்பை எடுத்து அதை CSGO வேக தலைமுறைக்காக எளிமைப்படுத்தியுள்ளனர். ஏர்லி ஆக்சஸில் இருக்கும் ஒரு இண்டி கேம் 90% AAA தலைப்புகளை விட அதிக ஆயுத தனிப்பயனாக்கத்தை கொடுக்கும் என்று யார் எதிர்பார்த்தது? யாரும் இல்லை. இறுதி டிரான்ஸ்ஃபர்மேஷன் விளையாட்டின் அடையாளமே ஆகும். பாடி கேம் ஒரு வித்தையிலிருந்து, கேமரா பார்வையிலிருந்து ஒரு சட்டப்பூர்வமான எந்திர ரீதியாக ஒளியும் தந்திர ரீதியாக செம்மைப்படுத்தப்பட்ட டாக்டிக்கல் பவர் ஹவுஸாக மாறியுள்ளது. அவர்கள் நெட்வொர்க்கிங் நிலைத்தன்மையை சரி செய்தார்கள். அவர்கள் சமூகம் கோரிய மேப் வோட்டிங் சிஸ்டத்தை கொடுத்தார்கள். அவர்கள் UI-ஐ மேம்படுத்தினார்கள். அதனால் நாங்கள் ஒரு Windows 95 செட்டிங்ஸ் மெனுவில் வழி தேடுவது போல் உணரவில்லை. அவர்கள் ஒரு பிழையான அற்புதமான கருத்தை, கன்ஃபியூஷனை ஒரு பாலிஷ் படுத்தப்பட்ட ஹைப்பர் ரியலிஸ்டிக் அனுபவமாக தெளிவாக மாற்றினார்கள். இந்த அப்டேட் புதிய உள்ளடக்கம் பற்றியது மட்டுமல்ல, இது புதிய ட்ரோன்கள் மற்றும் மோடுகளுடன் ஒரு எதிர்காலத்தை வெளிப்படையாக உருவாவதன் மூலம் சமூகத்திற்கான அர்ப்பணிப்பாகும்.
பாடிகேம் 2.0 என்பது வெறும் தொடர்ச்சி அல்ல, இது ரைசார்ட் ஸ்டுடியோ எழுந்து நின்று அறிவித்த தருணமாகும். நாங்கள்தான் FPS யதார்த்தத்தின் எதிர்காலம். நாங்கள் இதை எங்கள் ஆத்மாவை விற்காமலோ அல்லது உங்களுக்கு $70 வசூலிக்காமலோ செய்தோம். உண்மையான திகில் ப்ரோ உங்களை துரத்தும் ஜோம்பி அல்ல, இதைவிட குறைவான யதார்த்தம் கொண்ட எதையும் மீண்டும் விளையாட வேண்டியிருக்கும் என்ற எண்ணம்தான்.